Taste the Daily. சென்னையில் மழைநீர் வடிகால்கள் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கழிவுநீர் ஓடையாகவும் குப்பைகள் கொட்டும் இடமாகவும் மாறியுள்ளது. மழைக்காலத்தையொட்டி கூவம், கொசஸ்தலை மற்றும் அடையாறு ஆறுகளின் கால்வாய்களை மழைநீர் வடிகால்வாயாக மாற்றி அமைப்பதற்கு நிதி ஒதுக்கி தூர்வாறுதல் உள்ளிட்ட பல்வேறு புனரமைப்பு நடவடிக்கைகள் எடுத்ததாக விடியா ஸ்டாலின் அரசு கூறி வருகிறது. ஆனால் சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம், எழும்பூர், அடையாறு, ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளையொட்டியுள்ள ஆற்றில் பிளாஸ்டிக் பைகள், தண்ணீர் பாட்டில்கள், இறைச்சி கழிவுகள் மற்றும் வீடுகளில் ஒதுக்கப்படும் கழிவுகளும் குவிந்து கிடப்பதால் சாலைகளில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடி துர்நாற்றம் வீசுகிறது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனில் குறியாக இருக்கும் விடியா ஸ்டாலின் அரசின் அலங்கோலத்தால் மழைநீர் வடிகாலாக இருக்க வேண்டிய ஆறுகள் கழிவுநீர் ஓடையாகவும் குப்பைகள் கொட்டும் இடமாகவும் மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கூவம் ஆற்றில் தண்ணி சரியாக தேங்குறதுனால பொதுமக்களுக்கு நிறையா பாதிப்பு ஏற்படுது. அதனால் அதை அரசு நல்ல முறையில் சீர் பண்ணி கொடுக்க வேண்டும். நிறையா கொசுக்கள்லாம் வருது. மக்கள் மழை காலத்தில் தேங்கி இருக்கிறதால வெளியே சரியான முறையில் அவங்களோட டியூட்டிக்கு போக முடியாது தவிர்க்கிறாங்க. மழை காலத்தில் ரொம்ப தண்ணி அதிகமாக தேங்கி வருது. அதனால் இந்த தண்ணி ரொம்ப சுத்தம் செய்து நல்ல முறையில் கொடுத்து மக்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் சரி பண்ணி கொடுக்க வேண்டும். சென்னையில் சாதாரண மழைக்கே சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீரால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். மணலியில் இரவில் லேசான மழை பெய்த நிலையில் மார்க்கெட் சாலையில் மழைநீர் தேங்கிய நிலையில் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்தனர். இந்நிலையில் நகரில் பெரும்பாலான இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக புகார் கூறப்படும் நிலையில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் வடிகால் வாய்க்கால் இல்லை என்று மக்கள் குற்றம் சாட்டினர். விடியா திமுக மாநகராட்சி அதிகாரிகள் வடிகால் பணியில் ஆர்வம் காட்டாததால் சாலைகளில் மட்டுமல்ல குடியிருப்பு பகுதிகளிலும் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடி துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.